ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு நியூ vlog. இன்றைக்கி vlog ஸ்டார்ட் பண்ணும்போதே சூப்பராக ரெயினோட ஸ்டார்ட் ஆகிருக்கு. எப்பயும் போல் இன்றைக்கும் ஒரு வீக்கெண்டு vlog தான். ஃப்ரைடே ஈவினிங்லேருந்து சண்டே நைட்டு வரைக்கும் எங்களோட ரொட்டீன் எப்படி போகுதுங்கிறத இந்த vlogல ஷேர் பண்ணியிருக்கேன். ஃப்ரைடே ஈவினிங் ஒரு 4 o'clockலேருந்து மழை பெய்ய ஆரம்பிச்சது. கிளைமேட் ரொம்ப சில்லாகிடுச்சு. மழை ரொம்ப அப்படியே அடித்து கொட்டாமல் அமைதியாக அழகாக பெஞ்சிட்டு இருந்தது. பார்க்குறதுக்கே நல்லா இருந்தது. கொஞ்ச நேரம் மழையெல்லாம் பார்த்துட்டு இந்த மழையில் டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் டீ போடுறதுக்கு வந்தாச்சு. எங்களோட ஈவினிங் ஒரு 4க்கு மேலே ஆச்சு அப்படின்னாலே டீ குடிக்காமல் அதுக்கப்புறம் டைம் போகவே போகாது. ஸோ வழக்கம் போல் டீயோட இந்த ஈவினிங் ஸ்டார்ட் ஆச்சு. டைம் இப்போ 4:30 கிட்ட ஆகுது. நாங்கள் சூப்பராக டீ போட்டு குடித்தாச்சு. மதியம் லஞ்சு சாப்பிட்டது இப்போ டீ போட்ட பாத்திரம்னு சொல்லிட்டு இன்னும் எல்லாமே வாஷ் பண்ணாமல் இருக்குது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்ட பாத்திரம்லாம் வாஷ் பண்ணது இருக்குது. அது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு மதியம் நாங்கள் யூஸ் பண்ண பாத்திரம் எல்லாமே விளக்கி வைக்கணும். இன்றைக்கி லஞ்சுக்கு பாகக்காய் புளிக்குழம்பு தான் வச்சுருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருந்தேன். சூப்பராகவே வந்திருந்தது. கொஞ்சம் கூட அந்த கசப்பே தெரியல. ஸோ மதியம் சாப்பிட்டது போக மீதி இருக்கு, அதையுமே வச்சுருக்கோம். இன்னும் நாளைக்கு மதியத்துக்கு யூஸ் பண்ணிக்கலான்ட்டு. இந்த வாட்டர் பாட்டில் கொஞ்ச நாளாகவே யூஸ் பண்ணுறதை விட்டாச்சு. இந்த சம்மர் வெக்கேஷனில் ஊருக்கு போயிட்டு 2 மாதம் யூஸே பண்ணல. தண்ணி குடிக்கிறதையுமே விட்டாச்சு. சரி திரும்பியும் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ தான் அப்படியே ஒரு நாளாக ஸ்லோவாக அப்படியே ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இல்லை மறந்து போயிடுது. இன்றைக்கும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓரளவுக்கு நல்லாவே வாட்டர் குடிச்சிருக்கேன். இப்போ எல்லாமே வாஷ் பண்ணி வச்சாச்சு. பாத்திரம்லாம் கழுவி முடிச்சுட்டு நைட்டுக்கு சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் பண்ணலாம் அப்படின்ட்டு பிளானு. அதனால் பாத்திரம்லாம் கழுவிட்டு அப்படியே மாவும் பிசைஞ்சு வச்சாச்சு. சப்பாத்தி மாவு கொஞ்சம் நேரம் அப்படியே பிசைஞ்சு வச்சுருந்தோம் அப்படின்னா மாவு சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். மழை பெஞ்சு முடிஞ்சு கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா அப்படியே லைட்டாக வெயில் வர ஆரம்பிச்சிது. இங்கே கிளைமேட் எப்போவுமே அப்படி தான் இருக்குது. திடீர்னு மழை வருது, திடீர்னு வெயில் வரும். பார்க்கு போகிறதுனா கூட நம்பி நம்ம பார்க் போக முடியாது. நல்ல வெயில் அடிக்கிற மாதிரி இருக்கும், பார்த்தா ட்ரிசல் ஆகும். டைம் 6 o'clock கிட்ட ஆக போகுது. வெண்பா குட்டி இன்னுமே ஏஞ்சிக்கல, தூங்கிட்டு தான் இருக்கா. சரி எழுப்ப வேணாம், நாளைக்கு வீக்கெண்டு தானே அப்படின்ட்டு விட்டாச்சு. நைட்டு லேட்டாக கூட தூங்கிக்கலான்ட்டு நான் பன்னீர் பட்டர் மசாலா பண்ணுறதுக்கு ரெசிபி பார்த்துட்டு இருந்தேன். எல்லா டைமும் மெட்ராஸ் சமையல் அவங்களோட ரெசிபி தான் பார்த்து செய்வேன். சரி இந்த டைம் வேறு யாராவது ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். கரெக்டாக வெண்பா குட்டியும் ஏஞ்சிட்டா. எந்திரிச்சதுமே உள்ளேருந்து டேடி அப்படின்னு தான் கூப்பிடுவாள். இன்றைக்கும் அவங்க அப்பாவை தான் கூப்பிட்டுருந்தா. அவங்க அப்பா போயிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. ட்ரெஸ்ஸுமே காய போட்டிருந்தது எடுத்து வச்சுருந்தா. சரி வெண்பா முழிச்சதுக்கப்புறமா மடிச்சுக்கலான்ட்டு அவள் முழிச்சு கொஞ்சம் எல்லாம் தூக்கம்லாம் தெளிஞ்சு ஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறமா நான் அப்படியே பேரலாக சமைக்கவும் ஆரம்பிச்சிட்டேன். அங்கே கொஞ்சம் ஃப்ரை ஆகிட்டு இருக்க டைமில் இங்கே ட்ரெஸ்ஸும் மடிச்சிட்டு இருந்தேன். ரீசெண்டாக இந்த மாதிரி மடிக்கிறதுக்கு நான் ஒரு விலாகில் இன்னொரு சேனலில் விலாகில் பார்த்துருந்தேன். ஈஸியாகவும் இருந்தது. ஷோரூம்லலாம் மடித்து வச்சுருப்பாங்கள்ல, அந்த மாதிரி டைமில் டக்குன்னு அப்படியே மடிக்கிற மாதிரி இருந்தது. ட்ரெஸ் மடிக்கிறது எப்போவுமே ஒரு கஷ்டமான வேலையாக தான் இருக்கும் எல்லாத்துக்குமே. இந்த மாதிரி அவங்க சொன்னது கொஞ்சம் ஈஸியாக இருந்த மாதிரி இருந்தது. நீட்டாகவும் நம்ம மடிச்சுக்கலாம். கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. ஒரு 2-3 டைம் ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா நீட்டாகவே அந்த ஷோரூமில் மடிச்சிருக்கிற மாதிரி ஈஸியாகவே மடிச்சிடலாம். நான் 2 ட்ரெஸ் ஒரு 4-5 டைம்ஸ் மடித்து ட்ரை பண்ணேன். நல்லாவே வந்துருச்சு. நார்மலாக நான் இப்போ டிஷர்ட் மடிச்சிட்ருக்கேன் பாருங்கள், அந்த மாதிரி டைப்பில் தான் மடித்து வைப்பேன். அதை விட இந்த ஷோரூம் டைப்பில் மடித்து வைக்கிறது கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி இருந்தது. இனிமேல் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக மடித்து வச்சிட முடியும், பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்கும். நான் ட்ரெஸ் எல்லாம் மடித்து வச்சுட்டு இருந்த கேப்பில் வெண்பா குட்டியும் அவங்க அப்பாவும் குக்கிங்க்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. தக்காளி கட் பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். வெண்பா குட்டி நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தக்காளியாக கட் பண்ணி போட்டுட்டு இருந்தா.
3 தக்காளியை 1/4 மணி நேரமாக கட் பண்ணி போட்டுட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக ஃபுல்லாக கட் பண்ணி எல்லாம் ஃப்ரையும் ஆகி முடிச்சாச்சு. இனி இதை ஆறுனதுக்கப்புறமா அரைச்சிட்டு திருப்பியும் வந்து நம்ம தாளித்து விட வேண்டியதான். தாளிக்கிறதுனா கடுகு இதெல்லாம் இல்லாமல் ப்ளெயினாக அந்த மசாலா மட்டும் போட்டு நம்ம குழம்பா வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். நான் வந்து மில்கி மிஸ்ட் பன்னீர் தான் எப்போவுமே வாங்குவேன். இதோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். வேறு பிராண்ட் வந்து இது வரைக்குமே ட்ரை பண்ணதும் இல்லை. எங்கள் வீட்டில் வந்து யாருக்குமே பன்னீர் பிடிக்காது. எனக்குமே முன்னாடி வந்து பிடிக்காம தான் இருந்தது. இப்போ கொஞ்ச நாளாக தான் வந்து பன்னீர் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ வெண்பா குட்டிக்கும் வந்து இப்போ இருந்தே கொடுத்து பழக்கிடலான்னு சொல்லிட்டு தான் பன்னீர் வந்து வாங்க ஆரம்பிச்சிருக்கோம். நார்மலாக பன்னீர் பட்டர் மசாலாவில் ஹோட்டல்லையாக இருக்கட்டும் இல்லை மேரேஜ் ஃபங்க்ஷன்லேயாக இருக்கட்டும், இந்த ரெண்டுலேயுமே வந்து பெரிய பெரிய பன்னீர் பீசஸாக வந்து போடுவாங்க. அது சாப்பிட்றதுக்கே ஒரு மாதிரி பிளாண்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சாப்பிட்டு தான் இங்கே யாருக்குமே பிடிக்கல அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்து ரொம்ப சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணி போடுவேன். அந்த மாதிரி கட் பண்ணி போடும்போது நல்லா அந்த குழம்போட ஃப்ளேவர் எல்லாமே வந்து பன்னீருக்குள்ளே இருக்கும். ஸோ சாப்பிடும்போது கொஞ்சம் பிளாண்டாக இல்லாமல் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டில் எல்லாருமே பன்னீர் சாப்பிட்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கோம். வெண்பா குட்டிக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக தான் வீட்டில் வந்து வாங்கவே ஆரம்பித்தோம். இப்போ வந்து எல்லாருமே கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ குழம்பு வந்து கொதிச்சிட்ருக்கு. மசாலா அந்த வறுத்து வச்ச மசாலா மட்டும் அரைச்சி வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. கொஞ்சமாக கரம் மசாலாவும் சில்லி பவுடர் மட்டும் போட்டு இந்த குழம்பு வந்து வேக வைக்கணும். மசாலா வேகும் போது தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. சேர்த்துருக்க எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அதை சேர்த்துட்டு பன்னீரும் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் வந்து சிம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டோம் அப்படின்னா குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். பன்னீரும் வந்து நல்லா சாஃப்ட் ஆகிரும். பன்னீர் பட்டர் மசாலா அப்படின்னா எப்போவுமே திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இங்கே வந்து வெண்பா குட்டியும் சாப்பிடுவா அப்படிங்கிறதுனால நான் வந்து இந்த அளவுக்கு தின்னாக வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் இருந்தால் பெட்டராக இருக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி ஊற்றிக்கலாம். இன்னொன்று, இந்த மசாலாவை வறுத்து அரைக்கும் போது எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நைஸாக அரைச்சிடணும். அப்போ தான் இந்த கிரேவி வந்து சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நடுவில் வெண்பா குட்டி வந்து வாட்டர்மெலன் வேணும்னு கேட்டிருந்தா. இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா வெண்பா குட்டி வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிட்றா. பெரிய பீஸாக இருக்கிறத விட குட்டி குட்டியாக இருக்கிறத வந்து ஈஸியாக சாப்பிட்றா. பெருசாக வந்து எங்கேயுமே சிந்தாமல் சாப்பிட்றா. ஸோ நீங்களும் வந்து உங்கள் குட்டீஸ்க்கு வாட்டர்மெலன் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பீசஸ் வந்து கொடுத்து பாருங்க. அவங்களுக்கும் சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எங்கேயுமே வந்து சிந்தாமையும் சாப்பிடுவாங்க. பன்னீர் சேர்த்து குழம்பு வந்து நல்லா கொதிச்சு ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக வந்து ஃப்ரெஷ் க்ரீமும் கசூரி மேத்தியும் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை அப்படின்னா கொஞ்சம் பன்னீர் பீசஸ் போட்டு அது கூட காய வச்ச பாலும் சேர்த்து நல்லா அடிச்சிட்டோம் அப்படின்னா க்ரீம் வந்து ரெடி ஆயிடும். இதை ஊற்றினோன்னாலுமே வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதை வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் ஊற்றினோம் அப்படின்னா அந்த பன்னீர் பட்டர் மசாலாவோட எக்ஸாக்ட் டேஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் வெளியில் சாப்பிட்ற மாதிரியே. அந்த க்ரீம் ஊற்றினதுக்கு அப்புறமா கசூரி மேத்தியும் கொஞ்சமாக எடுத்து தேய்ச்சி அப்படியே உள்ளே தூவிட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். க்ரீம் வந்து இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீ சப்பாத்தி போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து எங்களோட டின்னர் சூப்பராக சாப்பிட போகிறோம். வெண்பா குட்டி வந்து ரீசெண்டாக தான் சப்பாத்தி சாப்பிட ஆரம்பிச்சிருக்கா. ஸோ அப்பப்போ வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கொடுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு வந்து சீக்கிரம் பழகிடும். சப்பாத்தி மாவும் வந்துட்டு ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே பிசைஞ்சு வச்சாச்சுங்கிறதுனால சப்பாத்தி செம சாஃப்டாக சூப்பராக வந்துருந்துச்சு. வெண்பா குட்டியும் வந்து ஒரு சப்பாத்தி ஃபுல்லாகவே சாப்பிட்டா. கொஞ்சம் பன்னீர் பீசஸும் வந்து சேர்த்து தான் வந்து கொடுப்போம். இப்போ இருந்தே கொடுத்தோம் அப்படின்னா தான் எல்லாமே சாப்பிட்டு பழகுவாங்க. நம்மளுக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கும் கொடுக்காம விடக்கூடாது. அப்போ நம்ம என்ன சாப்பிட்றது இல்லையோ அதையுமே வந்து குழந்தைங்களுமே சாப்பிட மாட்டாங்க. ஸோ பேபியாக இருக்கும் போதே ஹெல்த்தியான ஃபுட் எல்லாத்தையுமே வந்து கொடுத்து சாப்பிட வச்சு பழக்கிடணும். அதுக்கப்புறம் வளர்ந்ததுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். வெண்பா குட்டி சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ நாங்கள் 2 பேரும் வந்து சாப்பிட போகிறோம். எப்போவுமே ஃப்ரைடே நைட் அப்படின்னா மூவி நைட்டாக தான் இருக்கும். ஏதாவது ஒரு மூவி பார்த்துட்டு தான் டின்னரே சாப்பிடுவோம். அதே மாதிரி இன்றைக்கும் வந்து மூவி போட்டாச்சு. அரண்மனை 4 வந்து இன்றைக்கி தான் ஹாட்ஸ்டாரில் வந்துருந்துச்சு. ஸோ இன்றைக்கி மூவி டைமுக்கு அரண்மனை 4 தான் வந்து பார்த்தோம். மூவி பார்த்துட்டு அப்படியே ஒரு 1 o'clock கிட்ட ஆயிடுச்சு தூங்க போகும்போது. வெண்பா குட்டியுமே வந்து அப்போ தான் தூங்கினான். ஃப்ரைடே சூப்பராக மூவி டைமோட முடிஞ்சுது. இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் சாட்டர்டே மார்னிங் ஒரு 9 o'clock போல் தான் எல்லாருமே எழுந்திரிச்சோம். வெண்பா குட்டி வந்து முழிச்சு எல்லாரையும் எழுப்பிட்டா. மார்னிங்கே ஒரு மாதிரி ரொம்ப க்ளவுடியாக தான் இருந்தது. மழை வர மாதிரி வெயிலே வரல. இன்னைக்கு க்ளவுடியாக இருந்துச்சு அப்படின்னாலே கிளைமேட் வந்து நல்ல சில்லாக இருக்குது.
இன்னும் கொஞ்ச நாளில் இங்கே வந்து ஜாஸ்தி குளிர ஆரம்பிச்சிடும்னு நினைக்கிறேன். லீவ் எல்லாமே முடிஞ்சு பெங்களூர் வந்து ஆல்மோஸ்ட் 3 வீக்ஸ் ஆக போகுது. செடி எல்லாமே வந்து இன்னுமே கம்ப்ளீட்டாக மேலே எடுத்துகிட்டு வரல. ஒரு செடியாக தான் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். ரோஸ் செடி வந்து கீழே இருக்கும்போது ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருந்தது. மேலெல்லாம் கொண்டு வந்து வச்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர்லாம் பண்ணதுக்கப்புறமா தான் புதுசாக கொழுந்து வந்து இப்போ ஒரு 2-3 மொக்கு வந்து வச்சுருக்கு. செடி வந்து பார்க்குறதுக்கே இப்போ தான் நல்லா ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் எம்டியாக இருக்கிற பாட்டில் வந்து ஏதோ ஒரு செடி வளர்ந்துருந்துச்சு. அது என்ன செடின்னு தெரியல. சரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டோம். பூசணிக்காய் விதை தான் நான் வந்து வச்சுருந்தேன். அதை வெண்பா குட்டி விளையாண்டு அப்படியே கொஞ்சம் அந்த பாட்டில் போட்டிருப்பா போல். அதுலேருந்து தான் வளர்ந்துருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் பெருசாக வளர்ந்தது அப்படின்னா என்ன செடின்னு தெரியும். அடுத்து வந்து மறிக்கொழுந்து செடி. நான் வந்து ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி செடி வந்து நல்லா பெருசாக நிறைய பிரான்ச்சஸ் இருக்கிற மாதிரி இருந்தது. நல்லா டார்க் கலரில் இலையெல்லாமே இருந்தது. இப்போ திரும்பி வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பிரான்ச் மட்டும்தான் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. மற்றது எல்லாமே அப்படியே காஞ்சிருச்சு. மேலே எடுத்துகிட்டு வந்து வச்சு காஞ்ச பிரான்ச் எல்லாமே கட் பண்ணி விட்டு கொஞ்சம் தண்ணியெலாம் ஊற்றி மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். ஓரளவுக்கு வந்து நல்லா வளர்ந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் மணி பிளான்ட் இருக்க பாட்டில் தான் வந்து மிளகாய் செடி இருக்குது. அதுவுமே வளர்ந்துட்டுருக்கு. மணி பிளான்ட் மட்டும்தான் வந்து சூப்பராக வளர்ந்துருந்தது. ஒரு ஹனி பாட்டில் வந்து எங்கிட்ட எம்டியாக இருந்தது. மூடி வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு, யூஸ் பண்ண முடியல. அதனால் அந்த பாட்டிலில் என்ன பண்ணலான்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது தான் சரி மணி பிளான்ட் போடலான்ட்டு கட் பண்ணி கொண்டு வந்து இந்த பாட்டிலில் போட்டேன். கரெக்டாக இருந்தது அந்த மணி பிளான்ட்டுக்கும் பாட்டிலுக்கும். எந்திரிச்சதும் செடியெல்லாம் பார்த்துட்டு கிச்சனுக்கு வந்தாச்சு காஃபி போடுறதுக்கு. காஃபி போடும்போது அப்படியே பால் காயிற கேப்பில் வந்துட்டு நைட்டு விளக்கி வச்ச பாத்திரத்தை எல்லாமே அதோட இடத்துல எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து விளக்கி வைக்கும் போது ஈஸியாக இருக்கும். அதனால பால் காயிற கேப்பில் வந்து அதை தான் நான் டெய்லியுமே பண்ணுவேன். எனக்கு வந்துட்டு காஃபி, ஹஸ்பண்ட்க்கு வந்து பூஸ்டர், வெண்பா குட்டிக்கு வந்து வெறும் நாட்டு சக்கரை போட்டு வந்து குடிப்பா. 3 பேருமே வந்து மார்னிங் அதை தான் குடித்தோம். சாட்டர்டே அப்படிங்கிறதுனால காஃபி டைமே வந்து மிட் மார்னிங்கில் தான் இருந்தது. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து பெருசாக எடுக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். லஞ்ச் வந்து சீக்கிரமாக பண்ணி லஞ்ச் மட்டும் கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிட்றலான்ட்டு இருக்கோம். காஃபி எல்லாமே குடிச்சிட்டு வெண்பா குட்டியோட கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு இருந்தோம். ஒரு 11 o'clock கிட்ட பார்த்தீங்கன்னா பவர் போயிடுச்சு. மெயின்டெனன்ஸ் ஒர்க் வந்து நடந்துட்டு இருந்தது. வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து 2 டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. 2லேயுமே வந்துட்டு மெயின்டெனன்ஸ்க்காக ஆளுங்கள்லாம் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து ஈவினிங் வரைக்குமே பவர் வராதுன்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ எங்களுக்கும் வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல. பவரும் போயிடுச்சு. ஒரு மாதிரி போரிங்காக தான் இருந்தது. ஸோ வீட்டில் வந்து ஒரு சின்ன ஸ்பீக்கர் இருந்தது. ஜீவியும் மோகனும் வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்பீக்கர் இருந்தது. அதில் சாங்ஸ் வந்து போட்டுட்டு அப்படியே ஜாலியாக சாங்ஸ் வந்து கேட்டுட்டு டான்ஸ் ஆடிட்டு பாட்டு பாடிட்டு அந்த மாதிரி டைம் வந்து போயிட்டு இருந்தது. இந்த மேங்கோ வந்து லாஸ்ட் மேங்கோ, நாங்கள் லாஸ்ட் டைம் மேங்கோ ஃபார்ம் போயிருந்தப்போ வாங்கினது லாஸ்ட் மேங்கோ இருந்தது. அதையுமே வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே சாங் போட்டு ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். பவர் போனதுனால ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா யாருமே வந்து மொபைல் எடுக்காமல் வெண்பா குட்டியோட ஜாலியாக பாட்டு கேட்டுட்டு விளையாடிட்டு இருந்தோம். ஒரு ஃபேமிலி டைம் மாதிரி இருந்தது. எங்களுக்குமே வந்து தோணுச்சு பவர் இருந்துருந்துச்சு அப்படின்னா டிவி பார்த்துருந்துருப்போம், இல்லை மொபைல் பார்த்துட்டு இருந்திருப்போம். ஸோ பவர் போனதும் வந்து ஒரு நல்லதுக்கு தான். இனிமேல் வந்து இந்த மாதிரி எல்லா வீக்கெண்டும் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோம். இந்த டைம் வந்து நல்லா சூப்பராக இருந்தது. ஒரு மாதிரி மெமரபிளான டைம் மாதிரி இருந்தது. ஃபோனு டிவின்ட்டு எதுவுமே இல்லாமல் பாட்டு கேட்டுகிட்டே வந்து மதியம் லஞ்சும் சமைச்சு முடிச்சாச்சு. எங்களோட லஞ்ச் மெனு வந்து சேனைக்கிழங்கு வறுவல், சாப்பாடு, ரசம், அதுக்கப்புறம் ஃப்ரைடே மதியம் வச்ச பாகக்காய் புளிக்குழம்பு. இதுதான் இன்றைக்கி எங்களோட சாட்டர்டே லஞ்ச் மெனு. மதியம் சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் வரைக்கும் பவர் இல்லாமல் என்ன பண்ணுறது, போர் அடிக்கும்னு யோசித்தோம். அதுக்கப்புறம் வெளியில் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ரொம்ப நாள் ஆச்சு எலமெண்ட்ஸ் மாலுக்கு போயிட்டு. நான் முன்னாடி விலாக்லேயே வந்து உங்ககிட்ட சொல்லியிருந்திருப்பேன். ஸோ அங்கே தான் வந்து ரொம்ப நாள் ஆச்சு இன்றைக்கி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எலமெண்ட்ஸ் மாலுக்கு தான் போயிட்டுருக்கோம். அங்கே வந்து நிறையா ஷாப் வந்து இருக்கும். ட்ரெண்ட்ஸு, மேக்ஸு, ஈஸி பை அந்த மாதிரி நிறைய ஷாப்ஸ் இருக்கும். சும்மா அப்படியே போய் சுற்றிட்டு விண்டோ ஷாப்பிங்லாம் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு ஈவினிங் ஸ்நாக் மாதிரி சாப்பிட்டுட்டு வரலாங்கிற பிளானில் தான் வந்து கிளம்பியிருந்தோம். போகிற வழியில் வந்து ஸ்ரீ சைத்தன்யா ஸ்கூல் வேன் வந்து பார்த்தோம். இந்த பிரான்ச் வந்து இந்த ஸ்கூல் வந்துட்டு ஈரோட்லேயுமே ஒரு பிரான்ச் இருக்குது. பெங்களூர்லேயுமே வந்து 2 பிரான்ச் இருக்குது போல்.
இங்கே இருக்க நிறைய பெரிய பெரிய ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து சாட்டர்டே ஒர்க்கிங் டேவாக தான் இருக்குது. இன்றைக்கி சாட்டர்டே ஈவினிங் அப்படிங்கிறதுனால டிராஃபிக் பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த ரோட்டில் எப்போவுமே வந்து நல்ல டிராஃபிக் இருக்கும். பேசிக்காக வந்து ஃப்ரைடே ஈவினிங்கும் சாட்டர்டே ஈவினிங்கும் வந்து பெங்களூரில் நல்ல டிராஃபிக்காக இருக்கும். சண்டே ஒரு மார்னிங் ஒரு 10 o'clockலேருந்து ஈவினிங் 4 வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லா ரோடுமே ஃப்ரீயாக இருக்கும். எலிமெண்ட்ஸ் மால் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதத்துக்கு மேலேயே ஆச்சு. பழைய வீட்டில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராகவே இங்கே தான் வந்து க்ராசரிஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து வாங்கிட்டு போவோம். மூவிஸ்க்கு கூட இந்த மாலுக்கு வருவோம். இந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிமார்ட் வந்து கிட்டத்தில் இருக்குது. ஸோ வந்து க்ராசரிஸ்க்கு எல்லாமே வந்து இப்போ டிமார்ட்டுக்கு போக ஆரம்பித்ததுனால ரொம்ப ரேராக தான் வந்து எலிமெண்ட்ஸ் மாலுக்கு வருவோம். இப்போ வெண்பா குட்டியும் இருக்கிறதுனால மூவிஸ்க்குமே வந்து நாங்கள் போகிறதே இல்லை. இப்போது எலிமெண்ட்ஸ் மாலோட பார்க்கிங்க்கு போயாச்சு. பார்க்கிங்க்கு வந்து நம்ம பே பண்ணி தான் வந்து பார்க் பண்ணணும். உள்ளே போகும்போதே வந்து என்ன டைமுக்கு போகிறோன்னு என்ட்ரு பண்ணி ஒரு ஸ்லிப் வந்து கொடுத்துருவாங்க. ரிட்டர்ன் வரும்போது நம்ம அந்த ஸ்லிப்பை வந்து காமிச்சோம் அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லிடுவாங்க. 1 ஹவருக்கு வந்து 30 rupees. அதுக்கப்புறம் ஆட் ஆகிட்டே போயிட்டுருக்க ஒவ்வொரு 1 ஹவருக்கும் வந்து 10 rupees. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஈஸி பைக்கு தான் போனோம். எலிமெண்ட்ஸ் மால் வரோம் அப்படின்னாலே ஒரு மாதிரி குஷியாக இருக்கும். நிறைய ஷாப்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ட்ரெண்ட்ஸு, மேக்ஸு, ஈஸி பை இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸ்பார் உள்ளேயே தான் வந்து ஈஸி பையும் இருக்குது. ஸோ அங்கே வந்து ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் மாதிரி ட்ரெஸ் வேணும்னா ட்ரெஸ் வாங்கிக்கலாம். க்ராசரிஸு வெஜ்ஜீஸ் எல்லாமே வந்து வாங்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ட்ரெண்ட்ஸ் போனோம். ட்ரெண்ட்ஸில் வந்துட்டு அவ்வளோவா எனக்கு கலெக்ஷன்ஸ் இருந்த மாதிரி தெரியல. பை 1 get 1 சேல் வந்து போயிட்டு இருந்தது. பட் ப்ரைஸ் வந்து எதுவுமே கம்மி ப்ரைஸ்லேயே இல்லை. ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருந்த மாதிரி இருந்தது. அதனால் வந்து ஈஸி பைக்கு போயாச்சு. மாலில் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா கீழே இந்த மாதிரி ஒரு டெக்கரேஷன் ஏதாவது ஒன்று அந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த டைமும் வந்து ஹார்ஸ்லாம் வச்சு ஏதோ பண்ணியிருந்தாங்க. இதோட கான்செப்ட் என்னங்கிறது எனக்கு தெரியல. பட் வந்து அழகாக இருந்தது. இப்போ வந்து மேக்ஸ் வந்து இடத்த மாற்றிட்டாங்க. ஈஸி பைக்கு பக்கத்துலேயே கொண்டு வந்துட்டாங்க. முன்னாடி வந்து நிறைய வேறு மாதிரி இருந்தது. இப்போது ரீசெண்ட் டைமில் வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறாங்க. நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஈஸி பைக்குள்ளே தான் போனோம். ஈஸி பையில் வந்து நிறையா கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ்லாம் சீப்பாக கிடைக்கும். அதனால் ஈஸி பைக்குள்ளே போனோம். பெருசாக வந்து ஷாப்பிங் பண்ணுற ஐடியாஸ்லாம் இல்லை. எனக்கு பேண்ட் மட்டும் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு. அது பார்க்கலாங்கிறதுக்காக தான் போயிருந்தோம். ஈஸி பையில் கொஞ்சம் வந்து பார்த்துட்ருந்தோம். வெண்பா குட்டி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஓட ஆரம்பிச்சிட்டா. அவளை ஒரு இடத்துல கண்ட்ரோலே பண்ண முடியல. அதனால் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவும் அவ்வளோவா எடுத்துருக்க மாட்டேன். நாங்கள் ஈஸி பை போயிட்டு அதுக்கப்புறம் மேக்ஸ் ஸ்கூல்லேயுமே வந்து ஒரு ரவுண்டு போயிட்டு கீழே வந்து இன்டியூன்னு ஒரு ஷாப் இருந்தது. அங்கேயுமே வந்து போனோம். மேக்ஸ்லேயுமே வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. நிறைய இது வந்துட்டு 50% ஆஃபரில் இருந்தது. இன்டியூன் மட்டும் வந்து ஆஃபர் எதுவுமே இல்லை. பட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது. நான் இன்டியூன்லேயும் ஈஸி பைலையும் மட்டும்தான் வந்து வாங்கியிருந்தேன். ட்ரெஸ் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே ஸ்பாரில் க்ராசரிஸ் வெஜ்ஜீஸ் இதெல்லாமே வாங்கிட்டு இருந்தோம். இந்த மீட் செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக தான் ஸ்பாரில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாமே இருந்தது. சிக்கன், மட்டன், ஃபிஷ், ப்ரான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வெரைட்டிஸுமே வச்சுருந்தாங்க. பட் எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்கிறது தெரியல. நாங்கள் அங்கேருந்து எதுவுமே வந்து வாங்கலை. அதுக்கப்புறம் எலிமெண்ட்ஸ் மால்லேருந்து வீட்டுக்கு வர வழியில் சாட்டும் கொஞ்சம் வந்து டீ கேக் மாதிரி வாங்கிட்டு வந்துட்டு வீட்டில் தான் வந்து எங்களோட ஈவினிங் ஸ்நாக்ஸே வந்து சாப்பிட்டோம் டீயோடு சேர்த்து. அதுவே வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஸ்டமக் ஃபில்லாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ நாங்கள் 2 பேரும் வந்து டின்னர் சாப்பிடல. வெண்பா குட்டிக்கு மட்டும் வந்து தோசை கொடுத்தாச்சு. வெளியில் போயிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா வந்து வெண்பா குட்டியை கொஞ்சம் நேரம் பார்க்கு கூப்பிட்டு போயிருந்தோம். பார்க்கு போயிட்டு அவள் கொஞ்ச நேரம் தான் வந்து அங்கே விளையாடிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு சீக்கிரமாகவே டின்னர் கொடுத்து வெண்பா குட்டியை வந்து தூங்க வச்சாச்சு. மதியம் பவர் இல்லை அப்படிங்கிறதுனால வந்து வெண்பா தூங்கலை அப்படின்னாவே ஈவினிங் ஆக ஒரு மாதிரி ஆகிடுவா. அதனால் சீக்கிரமாகவே தூங்க வச்சாச்சு. எங்களுக்குமே அந்த டே வந்து அன்றைக்கி சூப்பராக முடிஞ்சுது. இனி நெக்ஸ்ட்டு சண்டே வந்து வெளியில் போகிற பிளான் எதுவுமே இல்லை. நான்வெஜ் வாங்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம். இங்கே வந்து ஹோல் சிக்கனாக தான் கிடைக்கும். அது வாங்கினோம் அப்படின்னா ஒன்ஸ் வாங்கினோம் அப்படின்னா 2 நாளைக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் நாளைக்கு வாங்கலான்ட்டு இருக்கோம். பட் நாளைக்கு பிளான் வந்து எப்படி மாறப்போகுதுன்னு தெரியல. vlog அப்படியே நெக்ஸ்ட் சண்டே மார்னிங்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. சண்டே மார்னிங்குமே வந்து லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். வெண்பா குட்டியும் அவங்க அப்பாவும் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டாங்க. நான் வந்து தூங்கிட்டு இருந்த கேப்பில் அவங்க வந்து சிக்கன் வாங்கிட்டு வரதுக்கு போயிட்டாங்க. நான் ஒரு 9-9:30க்கு வந்து எழுந்திரிச்சிட்டேன். நல்ல வெயில். நேற்று வந்து அப்படியே ஃபுல் க்ளவுடியாக இருந்தது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக செம வெயிலாக இருந்தது காலையிலேயே.
காலையில் ஒரு 10-11 வரைக்கும் தான் இங்கே இருக்க பால்கனிக்கு வந்து வெயில் வரும். ஸோ அந்த டைமில் வந்து செடிக்கு நல்லா குஷியாக இருக்கும்னு நினைக்கிறேன். மற்ற டைம் எப்போவுமே வந்து வெயிலே வராது. இங்கேயுமே வந்து வெயில் ரொம்ப ரேராக தான் மார்னிங் வருதுங்கிறதுனால செடிக்கு வந்து ரொம்ப சன்லைட் கம்மியாக தான் கிடைக்கும். அதனாலே இங்கே க்ரோத் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருந்தது. எல்லா செடியுமே வந்து நான் அப்பப்போ எடுத்து வைப்பேன். வெயில் அடிக்கிற இடத்துல வந்து கொஞ்சம் நகர்த்தி வச்சுட்டே இருப்பேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது எல்லாமே சமைச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நான் விலாகே எடுக்கல. இப்போ வந்து ஈவினிங் ஆகிடுச்சு. மதியம் வந்து சிக்கன் வறுவல், சிக்கன் குழம்பு, மிளகாட்டி வச்ச சிக்கன் குழம்பு, ஒயிட் ரைஸு, இதுதான் எங்களோட லஞ்சு. சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் போல் நைட்டு மாவு அரைக்கலான்னு சொல்லிட்டு அரிசியும் வெந்தயம் எல்லாம் ஊற வச்சாச்சு. உளுந்து வந்து அரைக்கிறதுக்கு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி ஊற வச்சா போதும். லஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறமா நான் மட்டும் வந்து டிமார்ட் போயிட்டு வந்திருந்தேன். அங்கே விலாக் வந்து எதுவுமே எடுக்க முடியல. சண்டேங்கிறதுனால செம கூட்டமாக இருந்தது. அங்கேருந்து வந்து பெருசாக க்ராசரிஸ் தான், ரெகுலரான க்ராசரிஸ் தான். அதை தாண்டி வந்து வெண்பா குட்டிக்கு ஒரு குட்டி புக் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். இது வந்து டாட் டு டாட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. இதுலேயே வந்து காப்பி கலர் அப்படின்னும் இருந்தது. நான் வந்து இந்த புக் சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அவள் டாட்லேருந்து அப்படியே கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கலரும் பண்ணிக்கலாம். ரொம்ப சின்ன புக்கு தான். ஸோ வந்து போர் அடிக்கிற மாதிரி இருக்காது, டக்குன்னு ஃபினிஷ் பண்ணிடலாம். இதோட ப்ரைஸ் வந்து 15 ருபீஸு. அடுத்து இந்த ஃப்ளாட்டாக இருக்கிற டிஃபன் பாக்ஸ், இது நான் ரொம்ப நாளாகவே வந்து டிமார்ட்டில் பார்த்துட்டே இருந்தேன், வாங்கலாமா வேண்டாமான்ட்டு. எனக்கு அப்பப்போ சாப்பாட்டில் வந்து லெஃப்ட் ஓவர்ஸ் வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் இடம் வந்து ஆக்குப்பைடாகவே இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ இந்த கண்டெய்னரில் வச்சோம் அப்படின்னா குவான்டிட்டியும் நிறையா வைக்கலாம், இடமும் சேவ் ஆகும்னு சொல்லிட்டு ஃபைனலாக இந்த டிஃபன் பாக்ஸ் வாங்கியாச்சு. ஃப்ரிட்ஜ்லேயுமே வந்து ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால அவ்வளோ இடம் வந்து பிடிக்கிறதில்ல. அந்த ஃப்ளாட் டிஃபன் பாக்ஸ் வந்து 109 ருபீஸு. அடுத்து இந்த குட்டி டிஃபன் பாக்ஸு, இதுலேயுமே வந்து லெஃப்ட் ஓவர்ஸ் ஏதாவது போட்டு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து 89 ஆர் 79 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். இந்த 3 தான் வந்து க்ராசரிஸ் தாண்டி எக்ஸ்ட்ரா இந்த டைம் வாங்கியிருந்தது. அதுக்கப்புறம் மில்க் மேட் வந்து வாங்கியிருந்தேன். டின்னில் இல்லாமல் இந்த டைம் வந்து இந்த மாதிரி பேக்கெட்டில் கிடச்சிது. ஸோ அதனால் இதுவுமே வந்து வாங்கிட்டேன். எங்களுக்கு ஆனிவர்சரி வரப்போகுது. ஸோ அந்த டைம் வந்து எதாவது ஸ்வீட் பண்ணலாம் அப்படின்ட்டு. இதுக்கு முன்னாடி வந்து டின்னில் இருக்க மில்க் மேட் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து நம்ம 2 டைம்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு ரொம்ப நாளைக்கு வச்சுருந்தோன்னா அது வந்து வேஸ்ட் ஆகிற மாதிரியும் இருக்கும். அதனால் இந்த டைம் வந்து பேக்கெட் கிடச்சதுனால வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் டிமார்ட்லேருந்து தேங்காயும் வாங்கிட்டு வந்திருந்தேன். நல்ல பெரிய சைஸாக இருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து 22 ருபீஸ். ஈச் கோகனட் வந்து 22 ருபீஸு. நார்மலாக இருக்கிற பக்கத்தில் இருக்க கடையிலலாம் வாங்கினோன்னா சின்ன சைஸில் இருக்க தேங்காய் வந்து 30 ருபீஸ். பெரிய சைஸில் இருக்கிறது எல்லாமே வந்து அதை விட கொஞ்சம் ஜாஸ்தி ப்ரைஸில் இருக்கும். டிமார்ட்டோட பில்லில் அந்த ஷாப்பில் ஷாப் பண்ணதுனால எவ்வளோ ப்ரைஸ் வந்து நீங்கள் சேவ் பண்ணியிருக்கீங்கிறது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது வந்து கண்டிப்பாக ட்ரூ தான். அந்த அமௌண்ட் வந்து நம்ம கண்டிப்பாக சேவ் பண்ணியிருப்போம். நீங்கள் பக்கத்தில் இருக்க க்ராசரி ஷாப்பில் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா என்ன ப்ரைஸ் அவங்க சொல்கிறாங்களோ அதே ப்ரைஸ் தான். பட் நம்ம டிமார்ட்டில் வாங்கும்போது ப்ரைஸ் வந்து நல்லாவே கம்மியாக கிடைக்கும். ஸோ வந்து கொஞ்சம் ஒரு 2-3 திங்ஸ் சேர்த்து வாங்குகிறோம் அப்படின்னாலே டிமார்ட் பக்கத்தில் இருந்ததுன்னா கண்டிப்பாக போகலாம். பட் இந்த மாதிரி டிமார்ட்டில் சேவ் ஆகிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா நம்ம தேவையில்லாமல் ஐட்டம்ஸ் வாங்குறதுலேயே வந்து செலவாயிடும். அதை வந்து என்னால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் க்ராசரிஸ்க்கு வந்து டிமார்ட் போகலாம். ஈவினிங் போல் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக அப்படியே மழை தூர ஆரம்பிச்சிது. டேங்கருமே வந்து வந்திருந்தது. இன்னுமே வந்து வாட்டர் ப்ராப்ளம் இருக்கா என்னன்னு தெரியல. எங்கள் அப்பார்ட்மெண்ட்க்கு வந்து ரெகுலராகவே டேங்கர் வந்து வந்துட்டு தான் இருக்குது. மழை லைட்டாக அப்படியே தூரிட்டு இருந்தாலும் வந்து வெயில் போகவே இல்லை. வெயிலும் சேர்த்து நல்லாவே அடிச்சிட்டு இருந்தது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே லைட்டான தூறலோடையே வந்து மழை போயிடுச்சு. சண்டே வந்து மழை எதுவுமே பெய்யவே இல்லை. டிமார்ட்டெல்லாம் போயிட்டு வந்துட்டு அப்படியே டைம் வந்து பார்த்திங்கன்னா டிவிலேயே போயிடுச்சு. ஸ்டார்ட் மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே டைம் போயிடுச்சு. டின்னருக்கு வந்து மதியம் பண்ணதுலேயே லெஃப்ட் ஓவர் இருந்ததுனால அப்படியே டின்னரும் வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா தான் வந்து வெண்பக்குட்டி இன்னும் ஹோம்ஒர்க் பண்ணல அப்படின்னு ஞாபகம் வந்தது. நைட்டு ஒரு 7-8 o'clock கிட்ட தான் வந்து ஹோம்ஒர்க் பண்ணவே ஆரம்பித்தோம். வெண்பாக்கு ஸ்கூல் ஆரம்பித்து 3 வீக்ஸ் ஆகிருக்கு. அதில் வந்து ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன் வந்து ரெண்டுமே ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சு இப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி ஹோம்ஒர்க் வந்து எல் லெட்டர் தான் கொடுத்துருந்தாங்க. நடுவில் வெண்பாக்குட்டி வந்து ஒரு 1 வீக் புக்கு கொடுக்கறதுக்கு டிலே ஆனதுனால முன்னாடி கொடுத்துருந்த ஹோம்ஒர்க் பேஜ் வந்து பெண்டிங்லேயே இருந்தது. ஸோ அதையும் சேர்த்து இன்றைக்கி வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து புக்கை எடுத்து வச்சாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து ஆல்ஃபபெட் லெட்டர் தான் எழுதியிருந்தா. இன்றைக்கி ஹோம்ஒர்க் வந்து எல் தான் கொடுத்துருந்தாங்க. எல் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முன்னாடி இருந்த அந்த பெண்டிங் ஹோம்ஒர்க்கு ஸ்டாண்டிங் லைன் வந்து எழுதுனா.
இந்த 2 பேஜ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 to 50 மினிட்ஸ் கிட்டத்தட்ட 1 hour கிட்டே ஆயிடுச்சா. அவ்வளோ நேரம் கெஞ்சி மிரட்டி என்னென்னவோ பண்ணி அந்த 2 பேஜ் கம்ப்ளீட் பண்ணால் வெண்பா குட்டிக்கு வந்து கையை பிடிச்சாலாம் எழுதி வைக்க தேவையில்லை, அவளே வந்து சூப்பராக எழுதிடுவா. ஆனால் உட்கார வச்சு எழுத வைக்கிறது தான் வந்து ரொம்ப கஷ்டமான டாஸ்க்கு. உட்காந்துட்டா அப்படின்னா அவளே வந்து நீட்டாக எழுத ஆரம்பிச்சிடுவா. இன்றைக்கி எழுதின 2 பேஜும் பார்த்திங்கன்னா வெண்பா குட்டியை தான் ஃபுல்லாக எழுதியிருந்தா. பட் எழுதுறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 10 இடம் மாற்றி 10 ஸ்டைலில் உட்காந்து தான் எழுதுவா. கொஞ்ச நேரம் சோஃபாவில் உட்காருவா, கொஞ்ச நேரம் கீழே உட்காருவா, கொஞ்ச நேரம் மடியில் வச்சு எழுதுவா. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அப்படியே ஏதோ மருந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஹோம்ஒர்க் பண்ணுறதுக்கு. இனிமேல் போக போக அப்படியே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணி பழகிடுவான்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து ஸ்டார்டிங் லெவல் ஆஃப் ரைட்டிங் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது வெண்பா குட்டிக்கு ஃபோக்கஸ் பண்ணி உட்காந்து எழுதுறதுக்கு. லாஸ்ட் இயர் வந்து ஃபுல்லாகவே ஆக்டிவிட்டி பிரிண்ட் அவுட் அந்த மாதிரி தான் வந்து ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தாங்க. எல்லாமே வந்து நாங்களே பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ வெண்பா வந்து ஜாலியாக அப்படியே விளையாடிட்டு இருந்தா. இப்போ வந்து ஒரு இடத்துல உட்காந்து பண்ணணுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான டாஸ்க்கு தான். பட் கொஞ்சம் போக போக வந்து கண்டினியூஸாக உட்காந்து பண்ண வச்சா பழகிடும் அப்படின்னு நினைக்கிறேன். இவங்க ஸ்கூல்லேயுமே வந்துட்டு டெய்லி ஹோம்ஒர்க்லாம் கொடுத்து அனுப்ப மாட்டாங்க. எவ்ரி ஃப்ரைடே வந்து ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க. நடுவில் வந்து ஒரு வெனஸ்டே இல்லைனா தேர்ஸ்டே அந்த மாதிரி ஏதாவது ஒரு நாள் ஒரு பேஜ் மட்டும் ஹோம்ஒர்க் கொடுத்து அனுப்புவாங்க. மற்றபடி வீக்கெண்டில் மட்டும்தான் ரெகுலராகவே ஹோம்ஒர்க்ஸ் இருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ இடம் மாறி மாறி உட்காந்து எழுத போகிறா அப்படின்ட்டு. உங்களுக்கு பேக்ரவுண்டில் டாக் கத்துற வாய்ஸ் வந்து கேட்கும்னு நினைக்கிறேன். எங்களுக்கு ஆப்போசிட் அப்பார்ட்மெண்ட்டில் வந்துட்டு டாக் வச்சுருக்காங்க. எப்போவுமே வந்து கத்திக்கிட்டே தான் இருக்கும் அவங்களோட பால்கனியில் நின்றுட்டு. இப்போ வெண்பா குட்டி எழுதி முடிச்சிட்டா பாருங்கள் எவ்வளோ நீட்டாக எழுதியிருக்கான்ட்டு. ஆனால் கொஞ்சம் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண வைக்கணும். கான்சென்ட்ரேட் பண்ண வச்சுட்டோம் அப்படின்னா வந்து சூப்பராக எழுதிடுவா. இன்னும் இந்த டாட் வச்சே எழுதுகிற பிளேஸ் மட்டும் பெண்டிங்கில் இருக்குது. அது சாப்பிட்டு முடிச்சுட்டு எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிருக்கேன். அதையுமே வந்து சாப்பிட்டுட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தூங்க போயாச்சு. வெண்பா குட்டி தூங்கினதுக்கு அப்புறம் தான் வந்து நான் மாவெல்லாம் அரைக்கிறதுக்கு வந்தேன். அமேசானில் கொஞ்சம் திங்ஸ் எல்லாமே வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதில் நிறையா இது வந்து அந்த அன்னைக்கு ஈவினிங்கே ரிசீவ் ஆகிடுச்சு. இந்த ஒரு பேக்கேஜ் மட்டும் இன்றைக்கி ரிசீவ் ஆகிருந்தது. சண்டே ஈவினிங் தான் வந்து ரிசீவ் ஆகிருந்தது. அந்த அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்த திங்ஸு, அதுக்கப்புறம் நேத்திக்கு வந்து ஈஸி பையில் ஷாப் பண்ண திங்ஸ் இதெல்லாமே சேர்த்து இன்னொரு விலாகில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். மாவெல்லாம் ஆட்டி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹால் வந்து ரொம்ப மோசமாக இருந்தது. அப்படியே விட்டுட்டு தூங்க போகிறதுக்கும் வந்து மனசே இல்லை. இன்றைக்கி நைட்டு க்ளீன் பண்ணோம் அப்படின்னா தான் ஒரு மண்டே ஈவினிங் வரைக்குமாவது ஹால் கொஞ்சம் கால் வைக்கிறதுக்கு இடத்தோடு இருக்கும். அதனால சரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு வேலையை வந்து பண்ணி முடிச்சிடலான்னு சொல்லிட்டு ஹாலில் இருக்கிற டாய்ஸ் எல்லாமே எடுத்து பாக்ஸில் போட்டுட்டு நீட்டாக கூட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து தூங்கவே போனேன். எல்லா சண்டே நைட்டும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இதே மாதிரி தான் வீடு இருக்கும். எடுத்து வைக்கிறது தான் ஒரு பெரிய டாஸ்காக இருக்கும். விலாகோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. இந்த வீக்கெண்ட் ஹாலிடேஸ் வந்து எங்களுக்கு சூப்பராகவே இருந்தது. ஷாப்பிங்